morning, my dear children. We have EVS class today. In today's class, we are going to see a new lesson. The name of the lesson is Clothes We Wear. Why do we wear clothes? Yes, we wear clothes to protect ourselves. Okay, maybe from the hot weather or cold weather. Okay. Let us see the different types of fabric. What do you mean by the word fabric? ஃபேப்ரிக்னா என்ன? ஃபேப்ரிக்னா நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் அந்த துணி வகைகள் இருக்கு இல்லையா, அது என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? பிஃபோர் கோயிங் டு தட், let us complete this PEP activity. See, there is a PEP activity 6.1. What you have to do? Identify the clothes. ஓகே, இங்கே 2 clothes கொடுத்துருக்காங்க. இந்த கிளாத்தோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இங்கே கீழே உள்ள பாக்ஸில் ஃபில் பண்ணணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 கிளாத்ஸ் வந்து இதில் கரெக்டான நேம் எதுவும் அதை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு டெக்கரேட் போத் these clothes. So you can color these clothes or you can decorate as you wish. Okay children, let us start the lesson. We wear clothes all the time. Clothes protect us from cold, heat, rain, dust and dirt. Okay, clothes makes us look good. Okay, we wear different types of clothes. Our clothes could be made from different types of materials. Yes, இப்போது நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து காட்டன் ட்ரெஸ் போட்டுக்குவோம், சில்க் பட்டு சாரி அந்த மாதிரி கூட அம்மா போட்டுக்குவாங்க, ஜீன்ஸ் போட்டுக்குவோம், உள்ளன் வின்டர் சீசன்னால் உள்ளன் ட்ரெஸ் போட்டுக்குவோம். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக். இது வந்து கிடைக்கிற ரிசோர்ஸஸும் வேறு. ஓகேவா? காட்டன்னா அது வந்து காட்டன் பிளான்ட்லேருந்து கிடைக்கும், உள்ளன்னா ஷீப்லேருந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸில் நம்ம ட்ரெஸ் போட்டுக்கிறோம். ஓகே, the material used to make cloth is known as fabric. Okay, fabric is nothing but it is a material used to make a cloth. Fabric can be cotton, silk or woolen. ஓகே, இது எல்லாமே நேச்சுரல் ஃபேப்ரிக். நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற திங்ஸ் காட்டன், சில்க் அண்ட் woolen. ஓகேவா? Not just our clothes but our curtains, bed sheets, socks and handkerchiefs that we use at home are all made up of different types of fabric. ஓகேவா? நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் கர்டன் போட்டிருப்போம், பெட்ஷீட் போட்டிருப்போம், சாக்ஸ், கர்ச்சிஃப், இது எல்லாமே கிளாத்ஸில் செஞ்சது தான். ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபேப்ரிக். ஓகே, now there is another activity. Hold the pieces of fabric that your teacher shows you. So this activity cannot be done now. ஓகேவா? ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா, உங்களோட வீட்டிலையே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் இருக்கும் இல்லைங்களா? ஒன்று வந்து நீங்கள் உள்ளன் ஸ்வெட்டர் எடுத்து டச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு காட்டன் ட்ரெஸ் எடுத்து டச் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து ஒரு பட்டு ட்ரெஸ் உங்கள் மம்மிக்கிட்ட கேளுங்க, அவங்க கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் டச் பண்ணி பாருங்கள். அது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த ஃபிங்கர் டிப்ஸில் நீங்கள் அதை டச் பண்ணும்போது மொறுமொறுப்பாக இருந்ததா, சாஃப்டாக இருந்ததா? வெதர் இட் வாஸ் சாஃப்ட்னு எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கோட நேம் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில்க் அப்படின்னா ரைட் த நேம் சில்க். ஹவ் இட் வாஸ், ஹார்டா இல்லை சாஃப்டா இல்லை எப்படி இருந்தது? You can write your own feeling. Then you have to write the name of the second fabric. Okay, not only silk, woolen and cotton. இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக், ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துக்கலாம், என்னென்ன வேணால் கர்டன்ஸ்க்கு போடுற துணி கொஞ்சம் வந்து என்ன சொல்லலாம், கொஞ்சம் வந்து மொறுன்னு இருக்கிற துணி இருக்கும், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். சிந்தட்டிக் ஃபேப்ரிக், அதெல்லாம் கூட நீங்கள் டச் பண்ணி அதோட நேம் எழுதலாம். ஓகேவா?
ஃபேப்ரிக் ஆர் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். ஸோ ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி. ஓகே, சம் ஃபேப்ரிக் ஷைன் more than the others. Some fabric may shine more than the others, like silk. Some fabric are heavier than the others. Okay, like jeans pant. Jeans pant is of more weight than others. Fabric can be of different types depending on the type of thread that they are made from. Okay, what do you mean by the word thread? த்ரெட் மீன்ஸ் நூல்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? ஸோ அது எந்த மாதிரி துணி எந்த மாதிரி நூலில் செஞ்சுருக்காங்களோ அதுக்கு தகுந்து தான் அந்த ஃபேப்ரிக் மாறும். ஓகே, லெட் அஸ் லேர்ன் அபவுட் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக். ஓகே, ஃபேப்ரிக் இஸ் ஆஃப் டூ பேசிக் டைப்ஸ். ஒன் இஸ் நேச்சுரல் ஃபேப்ரிக், அனதர் ஒன் இஸ் ஹியூமன் மேட் ஆர் சிந்தட்டிக் ஃபேப்ரிக். ஓகேவா? நேச்சுரல் ஃபேப்ரிக்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து நம்ம வந்து செஞ்சுக்கிற ஃபேப்ரிக். இன்னொன்று நாமளே வந்து கெமிக்கலி இல்லை வந்து நம்மளோட பவர் யூஸ் பண்ணி செய்கிற ஃபேப்ரிக் எல்லாம் ஹியூமன் மேட் ஆர் சிந்தட்டிக் ஃபேப்ரிக். ஓகே, லெட் அஸ் see about natural fabric. நேச்சுரல் ஃபேப்ரிக்னா என்னன்னு பார்ப்போம். நேச்சுரல் ஃபேப்ரிக் ஆர் மேட் அப் ஆஃப் த்ரெட் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஓகே, பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கிட்டேருந்து கிடைக்கிற த்ரெட் வச்சு நம்ம செய்கிற ஃபேப்ரிக் தான் நம்ம நேச்சுரல் ஃபேப்ரிக்குன்னு சொல்வோம். For example, cotton, you know that. Okay, cotton is from plants. Cotton plantல இருந்து நம்ம எடுக்கிற fabric. Cotton fabric are woven with threads made from seeds of the cotton plant. Okay, from the seeds of the cotton plant we take the cotton, then we weave it into cotton fabric. weaveனா வந்து தறியில் வந்து நெய்யறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பஞ்சை எடுத்து அதை நூலாக செஞ்சு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் மாதிரி கன்வெர்ட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜூட் ஃபேப்ரிக். யூனோ திஸ். நீங்கள் சாக்கு பை பார்த்துருப்பீங்க, கரெக்டாக? இந்த அரிசி வாங்கும் போதில் நம்ம சாக்கு பையில் தான் வாங்குவோம், கரெக்டாக? ஸோ இந்த சாக்குன்றதை தான் நம்ம ஜூட்டுன்னு சொல்லுவோம். ஜூட் ஃபேப்ரிக் ஆர் மேட் ஃப்ரம் த ஸ்டெம் ஆஃப் த ஜூட் பிளான்ட். யூனோ வாட் இஸ் கால்ட் அ ஸ்டெம்? ஓகே, விச் பார்ட் இஸ் கால்ட் அ ஸ்டெம்? See, if there is a plant like this part is called as a stem. Okay, then next, camel hair is also used to make fabric. Okay, this is camel fabric. Some clothes are made from camel hair. Okay, those are called as camel fabric. Next, then silk, the queen of fabrics, is made from silkworms. ஓகே, உங்களுக்கு பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை பார்த்துருக்கீங்களா எல்லாருமே? பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் பட்டர்ஃப்ளை அது வரதுக்கு முன்னாடியே அந்த குக்கூன் இருக்குது இல்லையா, அந்த குக்கூன்லேருந்து நம்ம எடுக்கிற ஒரு நூல் இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம பட்டுன்னு சொல்லுவோம். அதுலேருந்து தான் நம்ம வந்து சில்க் ஃபேப்ரிக் நம்ம செய்வோம். ஓகே, நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன், இட் இஸ் உல். ஓகே, யூனோ தட் நம்ம ஸ்வெட்டர் அப்புறம் க்ளவுஸ், சாக்ஸ் இதெல்லாமே உல்லில் தான் உல்லன் ஃபேப்ரிக்கில் தான் செஞ்சுக்குவோம். Where do we get this from? Okay, the wool of sheep is made into fabric. You know sheep. Okay, this is sheep. So can you see all over its body there are some hairs. The sheep ஓட உடம்பு முழுக்க ஹேர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஷேவ் பண்ணி எடுத்து தான் வந்து உல்லன் ஃபேப்ரிக் வந்து செய்வாங்க. ஓகேவா? Woolen clothes like sweaters, mufflers are made out of this fabric. The removal of wool from sheep is known as shearing. In the process, அந்த woolலிருந்து நம்ம ஷேவ் பண்ணி அந்த ஷீப்லேருந்து அந்த உள் மட்டும் ஷேவ் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம ஷியரிங்னு சொல்லுவோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட், ஹியூமன் மேட் ஆர் சிந்தட்டிக் ஃபேப்ரிக். நாமளாக வந்து உருவாக்குன கிளாத்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? அன்லைக் நேச்சுரல் ஃபேப்ரிக் whose threads are made from the parts of plants and animals, synthetic fabric is made by humans. சரி, நம்ம பிளான்ஸ் அப்புறம் அனிமல்ஸ்லேருந்து நூல் எடுத்து அதிலேருந்து செய்கிறது தான் நேச்சுரல் ஃபேப்ரிக்னு பார்த்தோம். ஆனால் நம்மளாக அந்த நூலை உருவாக்குறது கெமிக்கல்ஸ் மூலமாக உருவாக்குறதுக்கு பேர் தான் சிந்தட்டிக் ஃபேப்ரிக். ஓகே,
synthetic or human made. Synthetic fabric that does not crumble easily as natural fabric. இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு காட்டன் சாரியை தண்ணியில் போட்டுன்னு என்ன ஆகும், சுருங்கிடும் இல்லையா? அதே மாதிரி சில்க்கும் நம்மளால் தண்ணியில் போட முடியாது, அது வந்து சீக்கிரமாக வந்து கசங்கிடும். பட் இந்த மாதிரி சிந்தட்டிக் ஃபேப்ரிக் ஈஸியாக கசங்காது, அதனால தான் நம்ம சிந்தட்டிக் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்ட ஒரு காட்டன் ஷர்ட் எப்படி சுருங்குது, பட் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்கில் செஞ்சது எப்படி சுருங்கலைன்னு காட்டியிருக்காங்க, உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? அதே மாதிரி இந்த சிந்தட்டிக் ஃபேப்ரிக்கில் செஞ்ச கிளாத் வந்து இதை விட லைட் வெயிட்டாக இருக்கும், இதை விட எடை கம்மியாக இருக்கும். இட் டஸ் நாட் சோக் அப் வாட்டர் லைக் நேச்சுரல் ஃபேப்ரிக். ஓகே, it dries easily even inside the house without wind or sunshine. நம்ம இதை சீக்கிரமாக காய வச்சிடலாம், வெயிலே இல்லைன்னா கூட நம்ம வீட்டுக்குள்ளார கூட இதை காய வச்சிடலாம்னு சொல்கிறாங்க. Let us see some types of synthetic fabric. First one is nylon. நம்ம ரெயின் கோட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த நைலான் ஃபேப்ரிக்கில் தான் நம்ம செஞ்சுருப்போம். ஓகேவா? அது ரொம்ப மொத்தமாக இருக்கும். நைலான் வாஸ் த ஃபர்ஸ்ட் சிந்தட்டிக் ஃபேப்ரிக் தட் கம்ஸ் இன் டு யூஸ். இது நம்ம நார்மல் சீசனில் போட்டுக்க முடியாது கண்ணா. we can wear only during rainy season, that is also for a short time only. Okay, so it is shiny and it stretches. You can stretches, நல்லா இழுக்கலாம். ஓகேவா? பார்க்கவும் நல்லா ஷைனியாக இருக்கும். Then next one is polyester. Polyester is shiny too and soaks up some water. See, this is another fabric, but this is little shiny. It soaks up some water. இது வந்து தண்ணியில் வந்து நினையாது, ஆனால் இது நல்லா தண்ணியில் நினையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சிந்தட்டிக் நெக்ஸ்ட் ரேயான். ரேயான் இஸ் சில்கி அண்ட் சாஃப்ட், லைக் சில்க், பியோர் சில்க் மாதிரி. இது வந்து கொஞ்சம் சில்கியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். பட் இட் அப்சர்வ்ஸ் வாட்டர். ஓகே, வாட்டரை நல்லா உரியும். இட் ஃபீல்ஸ் லைக் காட்டன் டு டச். இது டச் பண்ணும்போது நல்லா என்ன சொல்கிறது, காட்டன் மாதிரியே இருக்கும், ரொம்ப பட்டு மாதிரி அழகாக இருக்கும். தென் அக்ரலிக். நம்ம என்ன உள்ளன்னு பார்த்தோம் இல்லையா, த சேம் வே சிந்தட்டிக்லேயும் அதே மாதிரியே நம்மளால் ட்ரெஸ்ஸு செய்ய முடியும், ஸ்வெட்டர்ஸோ இல்லை சாக்ஸோ செய்ய முடியும். தட் இஸ் அக்ரலிக். அக்ரலிக் இஸ் சாஃப்ட் அண்ட் லைட். லைட் மீன்ஸ் லைட் வெயிட். இட் லுக்ஸ் அண்ட் ஃபீல் லைக் wool. ஓகே, சிந்தட்டிக் ஃபேப்ரிக் காஸ்ட் லெஸ் தென் நேச்சுரல் ஃபேப்ரிக். நேச்சுரல் ஃபேப்ரிக்கோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம், பட் சிந்தட்டிக் ஃபேப்ரிக் வந்து அதை விட கம்மி தான். ஓகே, பட் அன்லைக் நேச்சுரல் ஃபேப்ரிக் it can catch fire easily. இப்போ நேச்சுரல் ஃபேப்ரிக்னால் ஈஸியாக ஃபயர் பற்றிக்காது, பட் திஸ் ஒன் வில் கேட்ச் ஃபயர் ஈஸிலி, சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ். ஓகே, அண்ட் டஸ் நாட் சோக் அப் வெட். இப்போ வந்து நல்லா வேர்த்துச்சு அப்படின்னா இந்த வேர்வையெல்லாம் இது உரியாது, அப்படியே அங்கங்கே நம்ம வேர்வை அப்படி இப்படியே நிற்கும். இப்போ அதுவே நம்ம காட்டன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டோன்னா நம்ம வேர்வையெல்லாம் உறிஞ்சிடும், பட் திஸ் சிந்தட்டிக் ஃபேப்ரிக் வில் நாட் சோக் அப் ஸ்வெட். Okay children, let us see the activity 6.3. Draw and color the set of clothes in your closet that you like to wear the most. உங்களோட கபோர்டில் உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபேவரட்டான ட்ரெஸ் என்ன, அதை நீங்கள் இங்கே ட்ரா பண்ணி அதோட நேம் என்னன்னு நீங்கள் கீழே எழுதணும். ஓகேவா? அது எந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் செஞ்சுருக்காங்க, காட்டனா, உள்ளனா, இல்லை வந்து அது சிந்தட்டிக் ஃபேப்ரிக்கா, வாட் எவர் யூ கேன் ரைட் த நேம் ஹியர். இஃப் யுவர் ஃப்ரெண்ட் ஆஸ்க்ட் to borrow these clothes, would you lend it to them? Why or why not? If your friend is asking your favorite dress, will you give it to your friend? If yes, you can write yes and write the reason why you are giving. If you are not giving, write no and write the reason why you are not giving. Okay, I hope you understood today's class, children. If you have any doubts, please contact your EVS teacher and clarify your doubts. Thank you children. Take care. Bye bye.